தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வாழ்க்கை ஜனனத்திற்கும் மரணத்திற்கும் இடைப்பட்டதே வாழ்க்கை. துன்பத்திற்கும் இன்பத்திற்கும் இடையே பயணிப்பது வாழ்க்கை. பிறப்பின் வலியையும் இறப்பின் சுவையையும் அறிவதே வாழ்க்கை. வாழ்க்கையை பற்றி ஒரு கதையின் மூலம் கூற முற்படுகிறேன். ஒரு மனிதன் அடர்ந்த காட்டிற்குள் பயணிக்கிறான். எதிர்பாராத விதமாக புலியின் பார்வையில் படுகிறான். புலியோ துரத்துகிறது. இவனோ ஓடுகிறான், தப்பிக்க நினைக்கிறான், ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஓடும் வழியில் கிணறு ஒன்று இருக்கிறது. கிணற்றினுள் குதிக்கிறான். கிணற்றினுள் குதிக்கின்ற பொழுது கொடி ஒன்றை பிடித்துக் கொள்கிறான். கொடியை பிடித்துக்கொண்டு மேலே ஏறி வரவும் முடியவில்லை. புலி நிற்கிறது. அந்த கிணற்றினுள் கீழே இறங்கவும் முடியவில்லை. கீழே நிறைய பாம்புகள் இருக்கிறது. இதற்கு இடையில் குதிக்கும் பொழுது தேன்கூட்டை தட்டி விடுகிறான். குளவி கொற்றுகிறது. இதற்கு இடையில் கிணற்றினுள் குதிக்கின்ற பொழுது தேன்கூடை ஒன்றை தட்டி விடுகிறான். குளவி கொற்றுகிறது. பிடித்த கொடியும் கொஞ்சம் கொஞ்சமாக அருந்து கொண்டே இருக்கிறது. புலி என்கிற மரணம் துரத்துகிறது. கொடி என்கின்ற காலம் அருந்து கொண்டே இருக்கிறது. குளவி என்கின்ற நோய் கொற்றுகிறது. பாம்பு என்கின்ற செய்வினை தீண்டுகின்றது. இதற்கு இடையில்தான் தான் தட்டிவிட்ட தேன்கூட்டிலிருந்து தான் கிணற்றினுள் குதிக்கின்ற பொழுது தட்டிவிட்ட தேன்கூட்டிலிருந்து தேன் சொட்ட நாவில் அதை சுவைக்கிறான். இதுதான் வாழ்க்கை. இதுதான் பயணம். நன்றி, வணக்கம்.